கலைமாமணி அப்துல் காதர் அவர்கள், மேடையையும் அவையும் அலங்கரிக்கின்ற பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். கவிஞர் பாரதன் அவர்கள் நேற்றே இந்த நூலை எனக்கு தருவதாக சொல்லி நான் பரீட்சைக்கு வரும் வரை எனக்கு வழங்கப்படவில்லை. எனவே நான் ஃபெயிலானாலும் அதற்கு நான் பொறுப்பு. இருந்தாலும் தேனி மாவட்டத்தை பற்றி அவருடைய சகோதரர் திரு பஞ்சராஜா அவர்கள் கூட தேனி மாவட்ட வரலாறு என்கின்ற ஒரு நூலை எழுதியிருக்கின்றார். இன்னும் பேராசிரியர் வர்கீஸ் அவர்கள் உத்தமபாளையம் வரலாறு எழுதியிருக்கின்றார். அவரே இந்த தேனி மாவட்டத்தில் உள்ள ஜமீன்களுடைய வரலாறை எழுதியிருக்கின்றார். நண்பர் அவர்கள் கல்வெட்டுக்களை பற்றி, நடுகற்களை பற்றி எழுதியிருக்கின்றார். நண்பர் பொன்சி அவர்கள் கண்டமனூர் ஜமீனை பற்றி, வருஷ நாட்டு ஜமீன் கதை என்கின்ற ஒரு வரலாறு, இப்படி தேனி மாவட்டத்தை பற்றி பல்வேறு கோணங்களில் பல்வேறு ஆய்வாளர்கள் இதை ஆராய்ந்து மிகவும் அற்புதமான தகவல்களை நமக்கு வழங்கி வருகின்றார்கள். நாம் பிறந்த மண், நாம் வளர்கின்ற மண்ணின் ஒரு பெருமையை நாம் அறிந்து கொள்ளாமல் இருக்கின்றோம் என்பது நண்பர் பாரதன் அவர்கள் சொன்னது போல எல்லாம் ஆவணப்படுத்தாமல் போய்விட்ட காரணத்தால் நாம் இதை அறிந்து கொள்ளாமலே இதுவரை இருந்து வந்திருக்கின்றோம். நான் 2 ஆண்டுகளுக்கு முன்பாக புதுக்கோட்டைக்கு சென்ற போது அங்கே திருக்கோகர்ணம் என்கின்ற ஒரு இடத்திலே ஒரு அருங்காட்சியகம் ஒன்று இருக்கின்றது. அதிலே புதுக்கோட்டை வரலாறு என்கின்ற நூலை அவர் ஒரு இஸ்லாமிய நண்பர் தான் எழுதியிருக்கிறார். பெயரை மறந்துவிட்டேன். ராஜா முகமது, நன்றி. அவர் எழுதிய அந்த நூலை படித்தேன். அதை படித்தபோது அதில் ஒரு அத்தியாயம் முழுக்க வீரபாண்டிய கட்டமணி பொம்மனை பற்றி அவர் அதில் எழுதியிருக்கின்றார். நாமெல்லாம் அந்த காலத்தில் பல பேர் இந்த மாதிரி அந்த காலத்தில் சிவாஜி ரசிகர்களாக இருந்திருப்போம். இல்லை, இதிலே இருக்கு. வீரபாண்டிய கொட்டபொம்மனில் அவருடைய வீரவாசனங்களை எல்லாம் கேட்டு வரி, வட்டி, திரை, கிஸ்தி என்றெல்லாம். ஆனால் உண்மை வரலாறு என்னவென்றால், கட்டபொம்மன் கிஸ்தி, வரியெல்லாம் எடுத்துக்கொண்டு ஜாக்சனை பார்ப்பதற்காக பல ஊர்களுக்கு அவர் பின்னாலேயே செல்கின்றார். ஜாக்சன் மதுரை கலெக்டராக இருந்தவர். அவர் இவரை குற்றாலத்துக்கு வர சொல்கின்றார். இவர் குற்றாலம் செல்கின்றார் வரியை எடுத்துக்கொண்டு. அங்கே இருந்து அவர் இடத்தை மாற்றி வேறொரு இடத்துக்கு இப்படி மாறி மாறி கடைசியாக ராமநாதபுரம் வருகின்றார். அங்கேயும் வந்து கட்டபொம்மனை அலக்களிப்பு செய்கின்றார். அதனால் அவர்களுக்குள் ஒரு கைகலப்பு ஏற்பட்டு விடுகிறது. ஒரு ஆங்கில இராணுவ அதிகாரி அதிலே மரணம் அடைந்து விடுகின்றார். கட்டபொம்மன் அந்த இடத்திலிருந்து தப்பித்து ஓடி வந்து விடுகிறார். அவருடைய அமைச்சரான தானாபதி பிள்ளை அங்கே கைது செய்யப்படுகின்றார். பின்பு கட்டபொம்மன் சென்னை மாகாண ஆளுநருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். நான் வரியோடு தான் நான் வந்தேன், நீங்கள் அவர் கூப்பிட்ட இடத்திற்கெல்லாம் நான் சென்றேன், ஆனால் அவர் என்னை மீண்டும் மீண்டும் அவமதித்தார், எனவே தான் இந்த கைகலப்பு ஏற்பட்டது. ஆனால் அந்த ஆங்கில அதிகாரி இறந்ததற்காக நான் மன்னிப்பு கேட்கின்றேன் என்று அவர் கைப்பட எழுதிய கடிதத்தில் அப்படி இருக்கிறது. ஆளுநர் ஒரு அதிகாரியை, ஒரு குழுவை அனுப்பி இது உண்மை நிலையை ஆராய்வதற்காக அனுப்புகின்றார். கட்டபொம்மன் சொல்வது உண்மைதான் என்று தெரிந்ததனால் அந்த ஜாக்சனை அதிக பதவியிலிருந்து நீக்குகின்றார்கள். அவரை நீக்கி ஊருக்கு அனுப்பி விடுகின்றார்கள். பின்பு லூசிங்டன் என்பவரை மதுரை கலெக்டராக அனுமதிக்கிறார்கள். இப்படி. ஆனால் நாம் கட்டபொம்மனை பற்றி நமக்கு திரைப்படங்களும் வரலாறு, நமக்கு கொடுக்கப்பட்ட வரலாறுகளும் இதை ரொம்ப பெருசாக்குனவர் மாப்போசி அவர்கள். இதெல்லாம் நமக்கு ஒரு விதமான ஒரு ஹீரோ பிம்பத்தை அவரை பற்றி ஏற்படுத்தியது. ஆனால் இது அந்த காலத்தில் இருந்த ஒரு கட்டாயம். எல்லா குறுநில மன்னர்களும் ஆங்கிலேயர்களுக்கு கப்பங்கொட்டித்தான் ஆக வேண்டும். ஆனால் நமக்கு ஒரு தவறான வரலாறு போதிக்கப்பட்டிருக்கின்றது.
திரைப்படங்கள் மூலமாக, மற்ற நூல்கள் மூலமாக. இப்படி ஒரு ஆய்வாளர் அதை எடுத்துக்கொண்டதனால்தான் அந்த உண்மை என்பது நமக்கு தெரிய வருகிறது. இப்போது கூட இந்த வரலாற்றை மாற்றி அமைப்பதற்காக எத்தனையோ முயற்சிகள், மிக உயர்ந்த இடங்களில் இந்த முயற்சிகள் இன்றும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. இன்னும் கொஞ்ச நாட்களில் நீங்கள் கூட படித்திருக்கலாம், மகாத்மா காந்தி கடைசியாக தற்கொலை செய்து கொண்டு இறந்தார் என்று இப்படியெல்லாம் வரலாறு திரிக்கப்படுகின்றது. இன்னும் 100 ஆண்டுகள் சென்று அன்று வருகின்ற தலைமுறை அதை உண்மை என்று கூட நம்பலாம். எனவேதான் இப்படிப்பட்ட நண்பர் மாணிக்கராஜ் போன்றவர்கள் செய்கின்ற இந்த ஆய்வுகள், அவர் நண்பர் சொன்னது போல அதற்கெல்லாம் நாம் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்றால் இந்த நூலை நாம் விலைக்கு வாங்க வேண்டும். வாங்குவதோடு நின்று விடாமல் அதை வாசிக்கவும் வேண்டும். இதுதான் நாம் இந்த நம்முடைய வரலாற்றிற்கு, நம்முடைய மண்ணின் வரலாற்றிற்கு நாம் செலுத்துகின்ற ஒரு உண்மையான அஞ்சலியாக இருக்கும். இன்று உண்மையிலேயே அவர் சொன்னது மாதிரி தமிழ் மக்கள் போல அவர் வரலாற்று நினைவு இல்லாதவர் என்று சொன்னார். அது மட்டுமல்ல, எல்லாவற்றிலும் உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு இனமாக நாம் இருக்கின்றோம். ஒரு சில தலைவர்களை பற்றி அவருடைய உண்மையான வரலாறை நாம் எழுதவே முடியாது, எழுதின கை இருக்காது. அப்படி ஒரு உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு சமுதாயத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். எப்போது நாம் வரலாற்றை வரலாறாக பார்க்கின்ற பண்பட்ட மனிதர்களாக நாம் ஆகின்றோமோ அப்போதுதான் இது முன்தோன்றி மூத்த குடி என்கின்ற பெருமை நமக்கு. அதுவரை இதில் நாம் பெருமைப்பட்டுக் கொள்வதில் எந்த விதமான மகிழ்ச்சியும் கிடையாது. எனவே இதுபோன்ற வரலாறுகளை நாம் மேலும் மேலும் ஊக்குவிக்க வேண்டும், இதுபோன்ற நூல்களை நாம் வாசிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த அரிய வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன்.